இந்து கடவுளை வழிபடுறவங்க கிட்ட போய் உங்க கடவுள் யாருன்னு கேட்டா சிவன், முருகன், பிள்ளையார் இப்படின்னு பல கடவுளின் பெயரை சொல்லுவாங்க. அதே ஒரு கிறிஸ்டியன்ஸ் கிட்ட கேட்டா இயேசு, மாதான்னு சொல்லுவாங்க. முஸ்லிம்ஸ் கிட்ட கேட்டா அல்லான்னு சொல்லுவாங்க. ஆனா சாதி தான் எல்லாமே, சாதி விட்டு பொண்ணு கொடுக்க மாட்டோம், பொண்ணு எடுக்க மாட்டோம்னு காலங்காலமா சாதி பற்றோட சாதியை பின்பற்றி வரவங்க கிட்ட போய் சாதினா என்ன, சாதிக்கு எதுவும் அடையாளம் இருக்கான்னு கேட்டா எங்களுக்கே அடையாளம் அந்த சாதி தான் சொல்லுவாங்க. என் கூட ஒரு தம்பி வேலை பாக்குறான். அவன் கையில குறிப்பிட்ட நிறம் போட்டு ஒரு கயிறு கட்டியிருந்தான். என்னப்பா தம்பி இது சாமி கயிறான்னு கேட்டேன். இல்லனே இதான் எங்க அடையாளம் அப்படின்னு சொன்னான். என்னப்பா அடையாளம் கேட்டா இதுதான் எங்க சாதியின் அடையாளம் அப்படின்னு சொன்னான். குறிப்பிட்ட தலைவரின் பேரை சொல்லி இவர் தான் எங்கள் சாதியின் தலைவர், இவரால தான் எங்க சாதிக்கே பெருமைன்னு சொன்னான். இப்படி ஒவ்வொரு சமூகத்தினரும் ஒவ்வொரு தலைவர்களை சாதி தலைவர்களாக முன்னிலைப்படுத்துறாங்க. இதுல என்ன பிரச்சனைனா அந்த தலைவர்கள் இருக்காங்கல்ல, அவங்க யாருமே சாதிக்காக போர் செய்யல, சாதிக்காக சுதந்திரம் வாங்கல, சாதிக்காக சட்டம் எழுதல, அப்படி எதுவுமே கிடையாது. எல்லாருமே ஒண்ணுதான் சொன்னவங்களை வச்சுதான் இவங்க சாதி அரசியலே பண்றாங்க. அப்படிலாம் இல்ல ப்ரோ, எந்த காலத்துல இருக்கீங்க அப்படின்னு யாரும் கமெண்ட் பண்ண வந்தீங்கன்னா தயவு செய்து வாங்க, ஊருக்குள்ள கிராமங்களுக்குள்ள வந்து பாருங்க. ஒவ்வொரு தெருக்கும் ஒவ்வொரு சாதி இருக்கு. படிக்கிற சின்ன பையன் மனசுல சாதி வெறி இருக்கு. 2026 இருக்கோன்னு தான் பேரு, ஆனா காஸ்ட்ன்ற விஷயத்துல வெறும் 26 தான். 2000 தூக்கிடணும். இந்த வீடியோ மூலியமா உங்ககிட்ட சொல்ல வந்தது ஒன்னே ஒண்ணுதான், காஸ்ட்ன்ற தாட்டை மறந்துருங்க. We all are same.